நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது ஒரு தொழிற்சாலையை கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க ஒரு அச்சுல ஒரு மோல்டுல கொதிக்கிற உலோகத்தை ஊத்துவாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஊத்துவாங்க. அந்த திரவம் உள்ள போற ஒரு மைய புள்ளி இருக்கும். அங்கதான் பயங்கர அழுத்தமும் வெப்பமும் இருக்கும். நம்ம சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நாம வாழ்ற இந்த பிரபஞ்சமே அப்படிப்பட்ட ஒரு பெரிய அச்சுதான்னு சொல்லுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம். பாத்தீங்கன்னா, நவீன இயற்பியலும் சரி, நம்மளோட பண்டைய தத்துவங்களும் சரி, பிரபஞ்சத்தோட தோற்றத்தை விளக்க இதே அச்சுங்குழு உருவகத்தை தான் பயன்படுத்துறாங்க. இத கொஞ்சம் விளக்கமா பேசலாம். இப்போ அந்த திரவம் உள்ள போற இடத்த ஸ்ப்ரூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரபஞ்சத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரூ பாயிண்ட் இருக்குதா என்ன? நிச்சயமா இருக்கு. நீங்க பிக் பேங், அதாவது பெருவெடிப்பு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நாம பாக்குற இந்த நட்சத்திரங்கள், விண்வெளி எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடி மொத்த பிரபஞ்சமும் கற்பனை செய்ய முடியாத ஒரு வெப்பத்தோட ஒரே ஒரு சின்ன புள்ளியில சுருங்கி இருந்துச்சு. ஓ, அந்த சிங்குலாரிட்டி அப்படின்னு இயற்பியல்ல சொல்லுவாங்களே, அதுவா? கரெக்ட், அதேதான். அந்த சிங்குலாரிட்டி தான் இந்த பிரபஞ்ச அச்சோட ஸ்ப்ரூ பாயிண்ட். அந்த புள்ளியில ஏற்பட்ட ஒரு அதீத அழுத்தம் தான் வெடிச்சு இன்னைக்கு நாம பாக்குற பிரபஞ்சமா மாறி இருக்கு. ஓகே, இத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்கதான் நம்ம குறிப்புகள் ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துது. அதாவது இந்த பிக் பேங் கோட்பாட்டை 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர்களோட நடராஜர் சிலையோட ஒப்பிடுறாங்க. இது எப்படி சாத்தியம்? வெளியில இருந்து பாக்குறப்ப இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுறப்ப அவரோட வலது பாதத்தை முயலகன் அப்படிங்கிற அரக்கன் மேல உறுதியா ஊன்றி இருப்பார். அந்த ஊன்றிய பாதம்தான் பிரபஞ்சத்தோட மையப்புள்ளி. ஒரு நிமிஷம். அப்ப நம்ம முன்னோர்களுக்கு பெருவெடிப்போட கணித சமன்பாடுகள் அப்படியே தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொல்றீங்களா? நடராஜர் பாதத்துக்கும் இந்த ஈர்ப்பு விசைக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்க முடியும்? இது கணிதம்ங்கிறத விட ஒரு ஆழ்மான தத்துவ உள்ளுணர்வுன்னு சொல்லலாம். அது நவீன அறிவியலோட கச்சிதமா பொருந்துது. இப்ப ஒரு அச்சுல உலோகம் ஊத்துன உடனே அந்த மைய புள்ளியில அழுத்தத்தை நம்ம சரியா மெயின்டைன் பண்ணணும். ஆமா, இல்லனா வெடிச்சிருமே. அதேதான். லேசா திறந்தா கூட உள்ள இருக்கிற வெப்பம் வெடிச்சு சிதறிடும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தை கருந்துளைக்குள்ள விழுந்துராம ஒரு ஒழுங்குமுறையில கட்டி வச்சிருக்கிறது ஈர்ப்பு விசைதான். நடராஜரோட அந்த ஊன்றிய பாதம் ஈர்ப்பு விசையோட சமநிலைய குறிக்குது. ஆடாடா, அப்போ ஒருவேளை நடராஜர் அந்த பாதத்தை லேசா தூக்குனா என்ன ஆகும்? ஈர்ப்பு விசையோட சமநிலை உடைஞ்சா அந்த சிங்குலாரிட்டியில அடங்கி இருக்கிற பேரழிவான அக்னி, அதாவது பெருவெடிப்போட எஞ்சிய வெப்பம் மொத்தமா வெளியே பிரபஞ்சத்தையே அழிச்சிடும். ஆஹா, இதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்களா? ஆமா, அங்க திரை நீக்கி பார்க்க வேண்டிய இடம்னு சொல்றது எந்த உருவமும் இல்லாத இந்த வெட்ட வெளியான அக்னி குண்டத்தை தான். இதுவே பிரபஞ்சத்தோட மூல ஆற்றல். சரி, பிரபஞ்சம் ஒரு அச்சு, அதுல அக்னி இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறேன். ஆனா இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரம்மாண்ட நடனத்துக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? செவ்வாய்க்கிழமை காலையில வேலைக்கு போற ஒருத்தருக்கு இது எப்படி பயன்படும்? இங்கதான் சித்தர்கள் சொன்ன அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் அப்படிங்கிற விஷயம் வருது. அதாவது பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு மனித உடல்லையும் அப்படியே இயங்குது. பிரபஞ்சத்துக்கு ஒரு அச்சு இருக்குன்னா உங்க உடம்புல அது இருக்கணும்ல. நான் யூகிக்கிறேன், மனித உடலோட அந்த மைய புள்ளி முதுகெலும்போட அடியில இருக்கிற மூலாதாரம். நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. எப்படி நடராஜர் முயலகனை அழுத்தி வச்சு பிரபஞ்சத்தோட ஒழுங்க காப்பாத்துறாரோ, அதே மாதிரி நம்மளோட அன்றாட சாதாரண இயக்கத்தை நிலைநிறுத்த ஒரு மூடி அந்த மூலாதார மையத்தை அழுத்தி வச்சிருக்கு. அப்ப நம்மளோட சாதாரண வாழ்க்கைங்கிறது குளிர்ந்து போன ஒரு பாதுகாப்பான அச்சு. ஆனா அந்த மூடியை நாம திறந்தா என்ன ஆகும்? யோகிகள் வாசி யோகம் மூலமா அதைத்தான் செய்யறாங்களா? அவங்க முதுகல ஒரு சின்ன பிக் பேங்க நிகழ்த்துறாங்களா? அது ஒரு அருமையான ஒப்பீடு. ஆமா, அவங்க தியான பயிற்சிகள் மூலமா தங்களுக்குள்ள இருக்கிற அந்த அச்ச துறக்குறாங்க. அப்போ மூலாதாரத்துல இருக்கிற அந்த பேரற்றலான அக்னி, அதாவது குண்டலினி விழுத்தெழுது. அப்ப அது உடம்பு அழிச்சடாதா? அதுதான் சுவாரஸ்யம். அது அழிக்கிறதுக்கு பதிலா முதுகெலும்பு வழியா மேல ஏறி மூளைய போய் அடைஞ்சு ஒரு மாபெரும் யானமா மலருது. இத கேக்குறப்பவே புல்லரிக்குது. ஒரு சாதாரண உலோக அச்சு, அப்புறம் பெருவெடிப்போட சிங்குலாரிட்டி, நடராஜரோட நடனம், இது எல்லாமே ஒண்ணுதான். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பிரபஞ்ச நெருப்பு தூங்கிட்டு இருக்கு. அத நம்ம அறியாமைங்கிற அச்சு அழுத்தி வச்சிருக்கு. ஆமா,
இது உங்களை பத்துன உங்க பார்வையையே முற்றிலும் மாத்தக்கூடியது. நீங்க பிரபஞ்சத்துக்குள்ள மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்குள்ளயும் இயங்கிட்டு இருக்கு. ரொம்ப பிரமிப்பான விஷயம் இது. நாம நட்சத்திரங்களை தேடி தொலைநோக்கியில பாக்குறோம். ஆனா இன்னைக்கு இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய அதே அக்னி உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றலா அமைதியா உறங்கிட்டு இருக்கு. அந்த மூடிய திறந்து அந்த நெருப்பை உங்களை மாத்த அனுமதிச்சா உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா மாறும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.